Hey, hello everyone, welcome back to my channel. So நம்ம இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக்கு என்னோட திக்ஷு குட்டிக்கு என்னெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தேன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் மண்டே. இன்றைக்கி ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஸ்ப்ரவுட்ஸை நான் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மையாக இல்லை, இந்த மாதிரி குறைன்னு வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரெண்டு பொட்டேட்டோ நான் வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட நேத்தியோட தோசை மாவு இருந்தது. ஸோ தோசை மாவு அதை வந்துட்டு நம்ம பணியாரம் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெள்ளைப்பாகு கொடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் பணியாரத்தில் வெள்ளைப்பாகு போட்டு சாப்பிடுவீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு சின்ன பிள்ளை இருக்கும்போது என்னோடய பாட்டி வந்துட்டு ஜென்ரலாகவே பணியாரம் பண்ணும்போது கருப்பட்டி பாகு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கருப்பட்டி பாகில் வந்துட்டு பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக சூக்கு பொடி, ட்ரை ஜிஞ்சர் பவுடர் போட்டுட்டு அது கூட ஒரே ஒரு ஏலக்காய் காடம்பு வந்துட்டு நம்ம பொடியாக தட்டி இதுக்குள்ளே போட்டுட்டோன்னா இதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதை வந்து சூடாக இருக்கும்போதும் அந்த பணியாரத்தில் ஊற்றலாம், நல்லா தான் இருக்கும். அதுவும் வந்துட்டு பணியாரம்லாம் வந்து நல்லா மேஷ் ஆகிட்டே வந்தாலும் அதுவும் சூப்பராக இருக்கும். பட் வந்துட்டு என் பையன் அந்த மாதிரி சாப்பிட மாட்டான். அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு தான் அது கூட ஊற்ற போகிறேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. அந்த பொட்டேட்டோவும் வந்துட்டு இது கூட மேஷ் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சமாக சால்ட்டு, ஹிங்கு அண்ட் ஜீரா சீட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இதை வந்துட்டு ஒரு டவ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம சப்பாத்தி கூட வைக்கிற இந்த ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் நம்ம வந்துட்டு ரெஸ்ட்டில் விடலாம். ஸோ என்னோடய வெள்ளைப்பாகும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு பணியாரமும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஆலு பரோட்டா நம்ம இதே மாதிரி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையும் வந்து ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு நம்ம வந்துட்டு பரட்டி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, மண்டே ரொம்ப ஈஸியான அண்ட் ஹெல்தியான என்னோடய ஃபேவரட்டான லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கூட நான் வந்துட்டு வெள்ளைப்பாக ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆரஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ சப்பாத்திக்கு வந்துட்டு எங்கிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்தது, அந்த டொமேட்டோ சாஸும் கொடுத்துட்டு மண்டே லஞ்ச் பாக்ஸ் முடிஞ்சிடுச்சு. இட்ஸ் டியூஸ்டே. இன்றைக்கி வந்துட்டு ஓட்ஸ் பேன் கேக் அண்ட் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ண போகிறேன். ஓட்ஸ் பேன் கேக் இதை நான் இப்போ ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன். ஸோ ஓட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதையும் சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்துட்டு நான் 1 கப் ஓட்ஸுக்கு 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு பிழிஞ்சு விட்டலாம்.
இதை வந்துட்டு நம்ம இப்போ இந்த மிக்சரில் வந்துட்டு சேர்த்துட்டு ஆல்ரெடி 2 எக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு இது கூட நம்ம கலந்துக்க போகிறோம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எந்த லம்ஸுமே இல்லாமல் நம்ம வந்துட்டு சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு சுகருக்கு பதிலாக நான் வந்துட்டு ஹனி சேர்க்குறேன். இந்த ஹனி வந்துட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதுவே வந்துட்டு எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 1/4 கப் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதையும் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக கலந்து வச்சுட்டு இதை நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு பன்னீர் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது கூட வந்து நம்ம ஸோ அது சோக் ஆகிட்டுருக்கிற டைமில் நம்ம வந்து ரைஸை பாயில் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பன்னீரை வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு தவாவில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேனில் கொஞ்சமாக ஆயில், ஒரே ஒரு கார்லிக்கை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம சாட்டே பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் அண்ட் கிரேட்டட் கேரட் இதையும் சேர்த்துட்டு, இல்லை உங்களுக்கு என்ன ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதையும் நீங்கள் வந்துட்டு சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. சாட்டே ஆனதும் அதுக்கப்புறம் ரெட் சில்லி பேஸ்ட் இருந்தது. அந்த ரெட் சில்லி பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சோயா சாஸ், கொஞ்சமாக சால்ட்டு, ஒரே ஒரு டீஸ்பூன் சுகர் அதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆனோடனே நம்ம பாயில் பண்ணி வச்சுக்க ரைஸ் அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து சாட்டே பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இதையும் சேர்த்துட்டோன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆனதும் நம்ம வந்துட்டு பேன் கேக் பண்ணலாம். அதில் வந்துட்டு கொஞ்சமாக நம்மளோட பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பேன் கேக்கை வந்துட்டு ஊற்றிட்டோன்னா அவ்வளோதாங்க. சூப்பராக யம்மியாக, ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்தது ஓட்ஸ் பேன் கேக். நான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பாருங்கள், நிறைய பபிள்ஸோட அழகாக வந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி டியூஸ்டேவோட லஞ்ச் பாக்ஸ். It's Wednesday.
இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் நான் வந்துட்டு பண்ணுறேன். ஸோ என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் சன்னா இருந்தது, அதை நான் வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் நேற்றுக்கு என்கிட்ட ஒரே ஒரு சப்பாத்தி லெஃப்ட் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ அந்த சப்பாத்தி வச்சு ஒரு சப்பாத்தி நூடுல்ஸ் மாதிரி பண்ணிடலாம். அது கூட நிறைய வெஜிடபிள்ஸும் எக்கும் சேர்த்துட்டோன்னா ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் தான் நான் வந்து இது கூட சேர்க்க போகிறேன். ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் அண்ட் கார்லிக் இதை சேர்த்து சாட்டே பண்ணிவிட்டு ஆனியன் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி இதையும் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு எக்கு சேர்க்க போகிறோம். ஸோ எக்கு சேர்த்ததுக்கப்புறமா நான் இம்மீடியட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு கொஞ்சம் நேரம், அது ஒரு 1 to 2 minutes நான் வந்துட்டு அப்படியே விட்டுற போகிறேன். அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்துட்டு அந்த பெரிய பெரிய எக்கு வந்து நமக்கு கிடைக்கும். ஸ்க்ராம்பிள்டு எக்கு சூப்பராக கிடைக்கும். இதுக்கப்புறம் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் சோயா சாஸ் சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம், இல்லை டொமேட்டோ சாஸ் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம். பட் நான் அதெல்லாம் எதுவும் அந்த ஒயிட் சன்னா கூட நான் குக்கும்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். மேங்கோ வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் லஞ்ச் பாக்ஸ். இது ஆக்சுவலி வெட்னஸ்டே நைட்டு தான். நான் வந்துட்டு இன்றைக்கி கோகோனட் பன்னு வந்து ட்ரை பண்ணேன். ஸோ நான் வந்து ரெசிபிலாம் எதுவுமே எடுக்கல, இது செகண்ட் டைம் பண்ணுறேன். ஸோ ஓரளவுக்கு ஒரு 95% வந்துட்டு நான் சாஃப்ட்னஸும் அந்த டெக்ஸ்சரும் வந்துட்டு நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் ரெசிபி வீடியோ எதுவுமே எடுக்கலை. ஸோ இதுதான் என்னோடய கோகோனட் பன். ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு என்னோடய லஞ்ச் பாக்ஸோட ஸ்நாக்ஸ். ஸோ அந்த பன்னை நான் வந்துட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லாவே சாஃப்டாக வந்துச்சு. இப்போது மைக்ரோ கிரீன்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு, அதனால் நானும் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த சீஸ் பாஸ்தா வந்துட்டு ரொம்ப ஈஸிங்க. ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சின்னதாக ஆனியன் வந்து நீள நிலமாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி டொமேட்டோ வந்துட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் எனக்கு இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா நான் வந்துட்டு பாயில் பண்ண பாஸ்தா இதை வந்துட்டு குக் பண்ணிக்க போகிறேன். அந்த டொமேட்டோ பேஸ்ட் நான் குக் பண்ணும்போது பாயில் பண்ண பாஸ்தா வாட்டர் தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு குக் பண்ணேன்.
ஒரு 1 or 2 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இட்டாலியன் சீசனிங், சால்ட்டு, பெப்பர் இதை சேர்த்ததுக்கப்புறமா கிரேட் பண்ண சீஸு இல்லை நீங்கள் வந்துட்டு க்யூபாக கட் பண்ணி அந்த சீஸ் போட்டாலும் பரவாயில்ல. ஸோ சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஃபயரை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சூப்பரான யம்மியான பாஸ்தா ரெடி. ஆக்சுவலி என் பையன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணான். இட்ஸ் ஃப்ரைடே. ஃபைனலி ஃப்ரைடே வந்துருச்சு. இன்றைக்கி நான் என்ன லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, பனானா வச்சு நான் வந்துட்டு ஒரு பணியாரமும், அதுக்கப்புறம் இட்லி. தேர்ஸ்டே நான் வந்துட்டு ப்ரான் கறி பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ இட்லி குக் ஆகிட்டுருக்கிற டைமில் நம்ம பேட்டர் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பனானா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பனானா மேஷ் பண்ணுற டைமில் நான் வந்துட்டு வெள்ளைப்பாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கோதுமை மாவு வந்துட்டு 1 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதை வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு ரைஸ் ஃப்ளார் இதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெள்ளை 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வந்துட்டு கீ ஊற்றிட்டு ஸோ பணியாரம் மேக் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க இன்னியோட லஞ்ச் பாக்ஸ். அண்ட் இந்த வீக்கோட லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி தீக்ஷனோட ஸ்கூலில் வந்துட்டு அவங்களோட கிரேட் 4ஓட
அசம்பிளி நடந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா லைஃப் இன் இந்தியான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நம்மளோட எல்லா திங்ஸையும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நைஜீரியாவில் நம்மளோட இந்தியாவை பற்றி பசங்க, அதுவும் நைஜீரியன்ஸ் பசங்க பேசும்போது வந்துட்டு கேட்குறதுக்கு ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நம்மளோட ஹிந்தி சாங்ஸ், தமிழ் சாங்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டான்ஸ் வந்துட்டு நான் தான் அவங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இதை பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். see you. bye. Hey, hello everyone. Welcome back to my channel. It's Monday. இன்றைக்கி என்னோடய கீழே லஞ்ச் பாக்ஸில் ரொம்பவே ஈஸியான ரெசிபீஸ் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். தஹி கறி அண்ட் மட்டர் பராத்தா, அப்புறம் ஒரு மின்ட்டு வச்சு ஒரு சட்னியும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஃப்ரெஷ்ஷான க்ரீன் பீஸ் ஆல்ரெடி வந்துட்டு முளை கட்டவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு இன்றைக்கி இதை பரோட்டா கூட நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாயில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரைஸு, எக்கு இது எல்லாத்தையும் வந்துட்டு பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஜென்ரலாகவே நமக்கு மண்டேஸ்னாலே கொஞ்சம் எழுந்து நம்ம எல்லா திங்ஸும் பண்ணுறதுனாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் சாட்டர்டே சண்டே நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி இருந்திருப்போம். பட் மண்டே அகெயின் நம்ம வந்து ஒரு ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த க்ரீன் பீஸ் நல்லா குக் ஆனோடனே இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் என்ன மசாலா ஆட் பண்ணணும், இல்லை கார்லிக் ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு வெறும் சால்ட் போட்டு தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மின்ட் சட்னிக்கு வந்துட்டு மின்ட் அண்ட் க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கார்லிக் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த தஹி கறி வந்துட்டு நம்ம ஒரு மாதிரி சின்ன கடாயில் கொஞ்சமாக ஆயில் அண்ட் மஸ்டர்ட் சீட்ஸ், ஒரு தால், 1 டீஸ்பூன் ஜீரா சீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன ஆனியன், அதுக்கப்புறம் 2லேருந்து 3 கிலோ கார்லிக்கு, இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெட் சில்லி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. தென் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போடும். இதையும் சேர்த்து கலந்துட்டு இந்த மாதிரி தனியாக தயிரை வந்துட்டு இந்த கூட ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், தஹி கறி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மட்டர் பரோட்டாவுக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி சப்பாத்தி வந்துட்டு உருட்டி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தியை நம்ம கொஞ்சம் ஹாஃபாக வந்துட்டு உருட்டினதுக்கப்புறமா நம்மளோட மட்டர், பாயில் பண்ண மட்டர் வந்துட்டு இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி மோமோஸ் மாதிரி ரெடி பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி உருட்டி அகெயின் வந்துட்டு ஷேப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எக்கு பாயில் பண்ணியிருந்தேன். ஸோ எக்கையும் வந்துட்டு வெறுமனே எக்கு கொடுக்காம கொஞ்சமாக ஆயில், ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி அதையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மட்டர் பரோட்டாவையும் நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் மாம்ஸ், நான் எல்லாத்தையும் குக் பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு தனியாக தஹி கறி கொடுக்கல, ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அது எனக்கு ஈஸியாக இருக்கும்னால அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோக்டு பாதாம், அவ்வளோதான். See you guys. Thank you. இட்ஸ் மண்டே. இன்றைக்கி ஓட்ஸ் கிச்சடி, சிக்கன் ரைஸ், ஹனி அண்ட் யோகர்ட் எல்லாத்தையும் சேர்த்து நட்ஸ் அதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓட்ஸ் கிச்சடிக்கு உங்கள் கிட்டுக்கு தேவையான ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸை வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா சீட்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நான் வந்துட்டு வெஜிடபிள்ஸை கிரைண்ட் பண்ணும்போதே வந்துட்டு ஆனியன் அண்ட் கார்லிக் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் இப்போ வந்துட்டு ஆட் பண்ணி இதை நல்லா சாட்டேற அளவுக்கு ஃப்ரை பண்ணுறேன். இது வந்துட்டு என் திக்ஷுக்கு மட்டும் இல்லைங்க, எங்களுக்கும் சேர்த்து தான் நான் வந்துட்டு பண்ணுறதுனால நிறைய வெஜிடபிள்ஸ் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன்.
இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா சாட்டே ஆனதும் ஒரே ஒரு டொமேட்டோ அது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா குக் ஆன உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் பாவ் பாஜி மசாலா. இது இல்லை அப்படின்னா ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா குக்கர் அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணியிருக்கோங்க. இப்போ இதில் நான் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் 1/2 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு சால்ட்டு போட்டுட்டு இந்த ஓட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, ஓட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே வந்துட்டு நம்ம ஒரு 1லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கீ சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், டேஸ்டியாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்துட்டு சிக்கன் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் ஊற்றினேன். ஏன்னா சிக்கன்லேருந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஆயில் வரும். அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை சால்ட்டு போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இதை நான் வந்துட்டு சாட்டே பண்ணிக்க போகிறேன். சிக்கன் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி குக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல ரெட்டிஷ் கலரில் வந்துட்டு சிக்கன் நல்லா சாட்டே ஆகிட்டு கிடைக்கும். ஸோ சிக்கனை வந்துட்டு இப்போ நம்ம ஒரு சைடாக அப்படி ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு கார்லிக் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தேன். அந்த கார்லிக்கையும் வந்துட்டு சேர்த்துட்டு அப்புறமா டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர், இது வந்துட்டு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு இது கூட சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த சிக்கன் மசாலா நமக்கு வந்துட்டு கிடச்சிடும். இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டி வேணும்னா சால்ட்டையும் சேர்த்துட்டு வச்சுட்டோன்னா அவ்வளோதான், சிக்கன் ரைஸ் ரெடி. இது வந்து டோட்டலாகவே ஆப்ஷன் தாங்க. நீங்கள் வந்துட்டு எப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி மசாலா, நீங்கள் சிக்கன் மசாலா இருக்குது ஸோ அந்த மசாலா சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி என் குழந்தைக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த யோகட் கூட நான் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யோகட் சேர்த்து அதில் வந்துட்டு சோக் பண்ண நட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட வந்து நான் சேர்த்துட்றேன்.
இட்ஸ் டியூஸ்டே. இன்றைக்கி மின்ட்டு போகாவும் எக் பிரியாணி தான் பண்ணலான்னு இருக்கேன். மின்ட்டு போகா வந்துட்டு ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ இந்த டைம் வந்துட்டு நான் வந்துட்டு கேஷ்யூ போட்டு ட்ரை பண்ணிருக்கேன். லாஸ்ட் டைம் நான் கேஷ்யூ இல்லாமல் வந்துட்டு வெறும் மின்ட் லீவ்ஸ், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகா நம்ம எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் பண்ணுவோம் இல்லையா, ஆயில் ஊற்றிட்டு மஸ்டர்ட் சீட்ஸ், கறி லீவ்ஸ் அண்ட் ஒரு தால் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மின்ட் லீவ்ஸ் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த லீவ்ஸையும் சேர்த்துட்டு போகாவை லைட்டாக ஒரு 1 மினிட் நான் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணேன். ஸோ அதையும் வந்துட்டு நம்ம சேர்த்துட்டோம்னா சூப்பரான மின்ட்டு போகா வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு எக் பிரியாணி. இந்த எக் பிரியாணிக்கு வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் அண்ட் கீ ஊற்றிட்டு இது கூட வந்து நான் கார்லிக்கும் அண்ட் ஜிஞ்சரும் நல்லா கொஞ்சமாக இடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரே ஒரு க்ரீன் சில்லி, ஒரு வெங்காயம், ஹாஃப் டொமேட்டோ. இந்த டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா அண்ட் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர். இதை நான் வந்துட்டு தீக்ஷுக்குட்டிக்கு மட்டும்தான் பண்ணுறதுனால நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு யோகட் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து தம் பிரியாணி ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன்றனால நான் ஆல்ரெடி வந்துட்டு ரைஸ் வந்துட்டு ஹாஃப் டன் குக் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எக்கும் வந்துட்டு பாயில் பண்ணியிருந்தேன். நான் இவருக்கு வந்துட்டு 4 எக்கு வந்துட்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இது கூட வந்துட்டு ரைஸும் சேர்த்துட்டு இதை நம்ம வந்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கீ மட்டும் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இது மேலே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் நீங்கள் ஃப்ளேவர்ஃபுல்லாக பண்ணணுன்னா நீங்கள் மின்ட் லீவ்ஸ் அண்ட் தனியா லீவ்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அதையும் வந்துட்டு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம தம் போட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு தான் நான் வந்துட்டு குக் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ஈஸியான எக் பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம்.
இட்ஸ் வெனஸ்டே. இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தால் பரோட்டா அண்ட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ். எக்கு போடாமல் வந்துட்டு கார்னை மட்டும் வச்சு நான் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு தால் வந்து நான் மூங் தால் தான் எடுத்திருக்கேன். மூங் தால் வந்துட்டு 1/4 கப் ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சேர்த்து அதை வந்துட்டு ஒரு 1/2 hour to 45 minutes வந்துட்டு சோக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான சின்ன வெங்காயம், கார்ன் இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துட்டேன். சின்ன வெங்காயத்தை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் இந்த கார்ன் ஃப்ரைட் ரைஸ் கூட வந்துட்டு கேரட் இல்லை பீன்ஸு இல்லை எக்கு சேர்க்குறனாலும் நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் வந்துட்டு ஆனியன் அண்ட் சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு கார்ன், பாயில் பண்ண கார்ன் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்ததுனால எல்லாமே லேட் ஆகிடுச்சு. ஸோ கார்ன் ஃப்ரைட் ரைஸ்க்கு நீங்கள் வந்து ரைஸ் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்ன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா மூங்கல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கார்ன் ரைஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கார்லிக் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு ஆனியனையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு க்ரீன் சில்லி வேணும்னா நீங்கள் க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. நான் க்ரீன் சில்லி சேர்க்கலை. அதுக்கப்புறமா வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுக்கிற கார்ன் அதையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சுகர், கொஞ்சமாக சால்ட்டு, 1 டீஸ்பூன் சோயா சாஸ் அண்ட் ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் இதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா பாயில் பண்ணி வச்சுக்கிற ரைஸ் அதையும் சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான், கார்ன் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போது தால் பரோட்டா பண்ணுறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் அண்ட் ஆனியன் இதை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு மூங் தாலை வந்துட்டு ஒரு ½ டன் வந்துட்டு குக் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாம் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி நீங்கள் வந்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான், நம்ம பரோட்டாக்கான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து ராகி ரொட்டி தான் பண்ணியிருந்தேன். ஸோ ராகி ரொட்டியில் ராகி மாவும் அண்ட் வீட் ஃப்ளவரும் சேர்த்து தான் நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். இதை வந்து நம்ம எப்பவும் போல் தால் பரோட்டா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி உருட்டி இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உள்ள இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நல்லா வந்திருக்கு. இது கூட நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் இல்லை மின்ட் சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்ஸ் Thursday. இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ அதனால் வந்துட்டு சரி கொஞ்சம் காஃபிலாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸாக பொறுமையாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு சூப்பராக ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பண்ண போகிறேன். என்ன ரெசிபி இன்றைக்கி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எக்கு சேமியா ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் பாயில்டு மூங் தால் வச்சு அதையும் நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஃப்ரூட்ஸு அண்ட் பாதாம் இவ்வளோ தான் இன்றைக்கி நான் கொடுத்தேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வந்துட்டு இது மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஆல்ரெடி சூப் பண்ணியிருந்த மூங் தால் இதை வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு இதை பாயில் பண்ணி கொடுத்துட்டேன். நான் எப்போவுமே க்ரீன் கிராம் தாலை வந்துட்டு நிறைய சூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பாயில் பண்ணி அன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸாக மாற்றிடுவேன். இது வந்துட்டு ஆக்சுவலாக நமக்கு பன்னீர் பண்ணுறதுக்கான பாத்திரம். பட் இதுலேயே நான் வந்துட்டு இந்த மூங் தாலை வந்துட்டு உள்ளே வச்சுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வச்சுட்டேன்னா இது எனக்கு நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸாக மாறி கிடைக்கும். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும் இதை நான் வந்துட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுடுவேன். வெளியே தான் வைப்பேன். நான் வந்துட்டு இதை வந்து துணிலெலாம் கட் பண்ணிலாம் வைக்கலை. ஸோ எனக்கு இதில் வைக்கும் போது எனக்கு நல்ல ஸ்ப்ரவுட்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் லைட்டாக சேமியா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேமியா வறுத்ததுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக நீங்கள் இப்போ 1/4 கப் எடுக்கிறீங்கன்னா 1/2 கப்புக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பாயில் ஆகிற வரைக்கும் இதை பக்கத்துலேயே இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா கூட குழஞ்சிரும். இது கூட பண்ண தெரியாதாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு
கூட கொஞ்சமாக சால்ட்டு அண்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுட்டேன். எனக்கு அப்போ தான் உதிரி உதிரியாக கிடைக்கும்ன்றதுனால நான் வந்துட்டு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பாயில் பண்ண சேமியாவை நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் அண்ட் ஒரே ஒரு வெங்காயம், நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு, நம்மளோட ஸ்க்ராம்பிள்டு எக்கு பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதையும் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு சேமியா மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இட்லிக்கு மாவு அரைச்சேன். ஸோ அதில் கொஞ்சமாக வந்துட்டு உளுந்த மாவு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அவனுக்கு மட்டும் ஒரு 4-5 வடை மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் தான். ஸோ அவ்வளோதாங்க. இது எல்லாமே வந்து லாஸ்ட் வீக் என் பையனுக்கு நான் கொடுத்த லஞ்ச் பாக்ஸஸ். ஃப்ரைடே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப ஃபீவரானது. அதனால் வந்துட்டு ஃப்ரைடே அவனுக்கு ஸ்கூலுக்கு போகலை, அதனால் நோ லஞ்ச் பாக்ஸ். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய், see you.